வணக்கம். இது அரை டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையிலே இன்றைய கேள்வி நேரத்தின் பொருள் என்ன? திரையில் பார்க்கலாம். மோடியின் வெளிநாட்டு பயணங்கள். பொதுவாக சமூக வலைத்தளங்களில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விமர்சனமாக வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது நகைச்சுவையாக பகடியாக 4 நாள் பயணமாக இந்திய பிரதமர் மோடி இந்தியா வந்து சேர்ந்தார். இதுபோலெல்லாம் இன்றைக்கு விமர்சிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சில நிமிடங்களுக்கு முன் வந்த பார்த்த ஒரு செய்தி, உங்களுடைய அலைபேசியில் இனி சைலண்ட் மோடு என்ற இடத்தில் மன்மோகன் சிங் படத்தையும் ஃப்ளைட் மோடு என்ற இடத்தில் நரேந்திர மோடியின் படத்தையும் வைத்துக் கொள்ளலாம் என்ற அளவிற்கெல்லாம் விமர்சனங்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து வெளிநாடுகளில் பயணம் செய்து கொண்டே இருக்கிறார் மோடி என்ற ஒரு சர்ச்சையும் விவாதங்களும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. இந்த வெளிநாட்டு பயணங்களால் இந்தியா ஒரு வல்லரசாக உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மிகப்பெரிய அளவிலே பொருளாதார ஏற்றங்கள் நிகழும் என்று பாஜக ஒருபுறம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் இது போன்ற வெளிநாட்டு பயணங்களை தவிர்த்துவிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளை ஏன் அவர் உற்று நோக்க தவறிவிட்டார் என்று ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுடைய தலைவர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். நரேந்திர மோடியின் வெளிநாட்டு பயணங்கள் இந்தியாவிற்கு செய்ய போகின்ற நன்மைகள், அதனுடைய சாதக பாதகங்கள் என்ன? இந்த தளத்திலேயே நாம் இன்றைக்கு விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். ஓராண்டு நிறைவு பெற்றிருப்பதை ஒட்டி நேற்று மோடியின் ஆட்சியில் ஓராண்டில் சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பாக உணர்கிறார்களா என்று விவாதித்தோம். இன்று அவருடைய வெளிநாட்டு பயணங்களை மையப்படுத்தி விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். பொருளாதார வல்லுநர் திரு கோபாலகிருஷ்ணன் நம்மோடு இணைகிறார். வணக்கம். ஊடகவியலாளர் திரு கார்த்திகை செல்வன். வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ஹிதாயத்துல்லா. வணக்கம். பேராசிரியர் அருணன் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நம்மோடு இணைகிறார். வணக்கம். இவர்களை தாண்டி நேரலையில் பாண்டிச்சேரியிலிருந்து நம்மோடு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு ஆதவனும் நம்மோடு இணைய இருக்கிறார். திரு ஆதவன், உங்களையும் முன்னதாகவே நேர்களுக்கு அறிமுகப்படுத்தி வரவேற்கிறேன். நாம் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். தொடர்ந்து அவருடைய வெளிநாட்டு பயணங்களை விமர்சிப்பவர்கள் அப்படிங்கிற முறையில் காங்கிரஸ் கட்சியிடமிருந்தே தொடங்கலாம் நினைக்கிறேன். தொடக்க சுற்று கருத்துக்களை சுருக்கமாக அவருடைய வெளிநாட்டு பயணங்கள் குறித்த காங்கிரசின் பார்வை. ஒரு பிரதமர் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வது ஒன்றும் தவறான விஷயம் அல்ல. ஆனால் அதையே வாடிக்கையாக கொண்டிருப்பது தான் இன்னைக்கு வேடிக்கையாக பேசப்படுகிறது. அவரை பொறுத்தவரை இன்னைக்கு இந்தியாவில் சாதாரண மக்களுக்கும் தெரிந்த ஒரு பழமொழி, உள்பூச்சை பூசிட்டு வெளிப்பூச்சை பூசணும்பாங்க. ஏன்னா உள்பூச்சை பூசிட்டு வெளிப்பூசினா அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ரெண்டாவது, இதை இன்றைக்கு அமெரிக்காவுடைய 2 மிகப்பெரிய பத்திரிகைகள் தெளிவாக சொல்லுது. என்ன தெளிவாக சொல்லுதுன்னு சொன்னால், இவர் வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு முன்னால் உள்நாட்டில் இவர் செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா இருக்குது. அதை செய்யாதனால வெளிநாட்டுக்கு போன அந்த காரியங்கள் விழலுக்கு கிடைத்த நீராக மாறினாலும் மாறிவிடும் சொல்லி அதில் முதல்ல ஒரு முதலீடு மட்டும் நான் சொல்லி, அமெரிக்காவுக்கு போனார். 3 லட்சம் 4 லட்சம் கோடி கிடைக்கும் என்று ஹேஷியங்கள் எல்லாம் எழுந்தது. போயிட்டு வந்தார், 2 லட்சம் கோடி என்று சொன்னார். ஆனால் இந்தியாவுக்கு ஒபாமா போகும்போது ரொம்ப தெளிவாக சொன்னார், நாங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கிறது 4000 கோடி மட்டும்தான் சொல்லிட்டு போனார். அது மட்டுமல்ல, இந்தியாவில் இதற்கான ஒரு சூழல் இன்னைக்கு இல்லை. மத எதிர்ப்பு விஷயங்களால் இன்னைக்கு இந்தியா மாசுபட்டு இருக்குது என்பதையும் சொல்லிட்டு போனார். இது அமெரிக்கா. ரெண்டாவது, சீனாவிலிருந்து நிறைய முதலீடுகள் வரும் என்று எல்லாரும் எதிர்பார்த்தது. சீன அதிபர் இங்கே வந்த பொழுது 3 லட்சம் கோடி வரும் என்றெல்லாம் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர் இப்போ சென்றுட்டு வந்த பொழுது 1.39 லட்சம் கோடி என்று அறிக்கை தான் வந்தது. அதில் பெரும்பாலான திட்டங்கள் அரசுக்கு வரப்போறதில்லை. இப்போ உதாரணமாக பாகிஸ்தானுக்கு 3 லட்சம் கோடி வரப்போகுது. அரசாங்க பணம் இலவசமாக வரப்போகுது அங்கே மிகப்பெரிய சில்க் காரிடார் உருவாக்குவதற்கு. ஆனால் இவர் கொண்டு போனது ஒவ்வொரு திட்டமும் மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு 3 திட்டங்கள். அந்த 3 திட்டமும் வருமா வராதா என்பதை பற்றி குளோபல் டைம்ஸ்ங்கிற அந்த நாட்டு அதிகாரப்பூர்வமான பத்திரிகை என்ன சொல்லுதுன்னா, இதற்கான சூழல் இந்தியாவில் இன்னும் வரவில்லை. இந்த 1.39 லட்சம் கோடி வருமா வராதா என்பது இந்தியாவுடைய எதிர்காலத்தை பொறுத்து. நம்ம அடுத்த சுற்றில் இன்னும் விரிவாக விவாதிக்கலாம். சீதாராம் யெச்சூரியும் கூட மிக கடுமையாக இதை விமர்சித்திருக்கிறார். அவருடைய வெளிநாட்டு பயணங்கள் குறித்து மிக கடுமையான சில விஷயங்களை பதிவு செய்திருக்கிறார். நம்ம விரிவாக அவருடைய கருத்துக்கள் எல்லாவற்றையும் சேர்த்து கூட பேசலாம். அடிப்படையில் உங்களுடைய பார்வை. அதாவது நீங்களே சொன்னீங்க எப்படி அது ஒரு கேலிக்குரிய விஷயமாக இன்றைய தினம் மாறி இருக்கு என்று. அதற்கு நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். அது ஒன்றும் மோடி அரசுக்கு எதிரான பத்திரிகையில், ஒரு ஆங்கில பத்திரிகையில் ஒரு கருத்து படம். இவர் வெளிநாட்டிலேருந்து இறங்குறாரு. ஆர்எஸ் தலைவர்கள்லாம் வரிசையாக நின்று கருவாபசேன்னு சொல்லி வீடு திரும்பிட்டார். அது எந்த அர்த்தத்தில் சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இவர் வர்றது தான் கருவாபசை என்று ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் சொல்லுவது போலவும், இவர் பதறி ஐயோ இதுக்கெல்லாம் கருவாபசை சொல்லாதீங்க என்று சொல்லுவது போல ஒரு கருத்து படம் ஒரு ஆங்கில பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது என்றால் ஏன் இப்படி ஒரு கேலிக்குரிய விஷயமாச்சு என்று தான் நான் கவலையோடு பார்க்கணும்.
நண்பர் சுட்டி காண்பித்தது போல் ஒரு பிரதமர் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டியது அவசியம். அதிலும் மிக முக்கியமான நாடுகளுடைய தலைவர்களுடன் நம்முடைய இந்திய பிரதமர் நேரடியான தொடர்பையும் உறவையும் வளர்த்து கொள்வது மிக மிக அவசியம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஆனால் இது என்ன சிக்கல் என்று எங்களுக்கு என்னப்படுதுன்னா, ஓராண்டுக்குள் இப்படி 18 நாடுகள், அதில் நேபாளத்துக்கு 2 முறை, ஆக மொத்தம் 19 வெளிநாட்டு பயணங்கள் என்பது ஏன் இவ்வளவு பதறி அடிச்சுக்கிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன? எங்களுக்கு படுவது எச்சூரியும் குறிப்பிட்டிருக்காங்க, என் மனசுலையும் ஓடுவது அதுதான். குஜராத்தில் 2002 ஏற்பட்ட அந்த கொடூரமான படுகொலைகள், நூற்றுக்கணக்கான சிறுபான்மையோர் கொல்லப்பட்டது, அதைத் தொடர்ந்து அமெரிக்கா போன்ற நாடுகள் அவருக்கு விசா வழங்க மறுத்தன. அந்த அவமானத்தை துடைப்பதற்காக அல்லது ஏதோ ஒரு வன்மத்தோடு பலி வாங்குறேங்கிற மாதிரி ஒரே ஆண்டில் இத்தனை நாடுகள் இத்தனை பயணங்களை மேற்கொள்கிறார் என்று படுகிறது. ஒரு விரிவாகவே நம்ம அது குறித்து பேசலாம். ஒட்டுமொத்தமாக அந்த மாதிரி சுருக்கிவிட முடியுமா அல்லது அதனுடைய சாதக பாதங்கள் என்ன? ஒரு பொருளாதார அறிஞராக கோபாலகிருஷ்ணன், உங்களுடைய பார்வை, மோடியினுடைய வெளிநாட்டு பயணங்கள் இந்தியாவிற்கு எந்த விதமான பொருளாதார ரீதியிலான பலத்தையும் சேர்க்காதா? அதாவது இந்த விசிட்ஸ் வந்து அவர் 18 நாடுகள் போனாரா, இல்லை 15 போயிருக்கலாமா, இல்லை இன்னும் குறைக்கலாமா, அதெல்லாம் வேறு விஷயம். பட் இப்போ ஃபாரின் டிப்ளமசி அப்படிங்கிறது வந்து பொலிட்டிக்கல் விஷயங்கள் மட்டும் இல்லை. இது இந்த மோடியோட கவர்மெண்ட்டில் மட்டும் இல்லை, டாக்டர் மன்மோகன் சிங் இருந்த காலத்திலேயே இண்டோ யூஎஸ் நியூக்ளியர் டீல் பண்ணுறதுக்கு அவர் நிறைய இந்த இன்டர்நேஷ்னல் டிப்ளமசியெல்லாம் இருந்துட்டு தான் இருந்தது. கமர்ஷியல் அக்ரிமெண்ட், அது வந்து வார்ஃபேருக்கு சைன் பண்ண அக்ரிமெண்ட் கிடையாது. ஸோ அதனால் இது கம்ப்ளீட்லி ஜஸ்டிஃபைடு தான். இதில் ஒன்றும் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வந்து இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 8 to 10% வரணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸோ இங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ கேபிட்டலோ நிச்சயமாக பத்தாது. அதே மாதிரி இவர் குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது இந்த மாதிரியான நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை குஜராத்துக்கு நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காரே தவிர நிச்சயமாக இது அவசியம்தான். அவருக்கு வந்து டைம் கொடுத்துடணும். அதாவது ஒரு 5 வருடங்கள் மேண்டேட் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு உண்டான டைம், இந்த பயணங்களினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கான டைம் இருக்கும் அப்படிங்கிறீங்க. அதற்கான ரிசல்ட்ஸ் வந்து பொருளாதார, நான் பார்க்குறது வந்து பொருளாதார சூழலை மட்டுமே பார்க்குறேன். அதனுடைய எஃபர்ட்ஸ் நிச்சயமாக, அதுவும் அவர் என்கேஜ் பண்ண கண்ட்ரிஸ் எல்லாமே 18 கிட்டத்தட்ட முக்கியமான நாடுகள் எல்லாமே அவர் கவர் பண்ணியிருக்கிறத பார்த்தோம். ஸோ இதெல்லாமே நம்மளுடைய வளர்ச்சிக்கு 90s அப்புறம் அந்த லிபரலைசேஷனுக்கு பிறகு நம்ம ஒரு தனித்தீவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. நம்ம இன்டெகிரேட்டடாக தான் இருக்கும் உலகம். நம்ம அடுத்த சுற்றி நிர்வாகவாதிக்கலாம். ஊடகவியலாளர்கள் அடிப்படையில் உங்களுடைய பார்வை? ரெண்டுமே பார்க்கலாம். ஒரு ஆண்டில் அவருடைய சுற்றுப்பயணங்கள் அப்படிங்கிறதுல இதுலேருந்து தொடர்ந்து சொல்கிறேன். குஜராத்தில் வந்து 2 லட்சம் கோடி அவர் வந்து வைப்ரண்ட் குஜராத் மூலமாக ஈர்த்தார் அப்படின்னு முதல் தகவல் வந்தது. ஆனால் அதில் எவ்வளோ டேர்ன் அவுட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 10%க்கு கம்மி தான். அதே தான் இப்பொழுது நடந்துட்டு இருக்கிறது. எல்லா சுற்றுப்பயணங்கள்லையும் ஒரு விஷயம் பாசிட்டிவாக பார்க்க முடியும். ஒரு சுற்றுப்பயணங்கள் மூலமாக அவரோட இமேஜ் மேக்கிங்கில் மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய இமேஜையும் சர்வதேச அரங்கத்தில் உயர்த்துவதற்கான பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. அதை நம்ம மறுக்க முடியாது. ஒரு பிரைம் மினிஸ்டரே போகும்போது அதில் நிறைய விமர்சனங்கள் இருக்குது. வெளியுறவுத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கான வேலை ஏதாவது இருக்கா, இவரே மொத்தத்தையும் எடுத்துகிட்டு பண்ணலாமா, அதிகாரத்தை மொத்தமாக இவர் கையில் எடுக்கலாமான்னு இருந்தாலும் கூட ஒரு பிரதமர் போகும்போது அதுக்கான அட்டென்ஷனே அதிகம் தான். அதுக்கான வேறு வகையான அதுக்கான ஒரு ஈர்ப்பு இருக்கும். குறிப்பாக நீங்கள் வந்து சர்வதேச நாடுகளுடைய தலைவர்கள், நம்ம வந்து எல்லாத்துக்கும் அமெரிக்கா தான் முன்னாடி உதாரணம் சொல்கிறதுனால ஒபாமாவும் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்ஸ்பைரிங் லீடர் அப்படின்லாம் எழுதக்கூடிய அளவுக்கான தன்னை வந்து ஒரு இமேஜை கொண்டு வந்திருக்கிறார். இமேஜ் பில்ட் பண்ண குறைந்தபட்சமாக அந்த அளவில். ஆனால் சில இடங்களில் எங்கெல்லாம் அது வந்து தவறுதலாக அல்ல அரசியல் ரீதியாக அவங்களுக்கு செட்பேக்காக இருந்ததுன்னா குறிப்பாக அவருடைய இலங்கை பயணத்தை சொல்ல முடியும். அங்கே வந்து பெருசாக அவர் சொல்லிக்கிற மாதிரியான எந்த விஷயங்களும் நடக்கலை. யூபிஏவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த SM கிருஷ்ணா போன போது நடந்த நிகழ்வுகள் கூட ஒரு பிரதமராக போகும்போது அந்த அளவுக்கு இம்பாக்ட் கொண்டு வர முடியல. ஆனால் இப்போ பிரிக்ஸில் அவருடைய அப்பியரன்ஸோ அல்லது G20 அவருடைய அங்கே இருக்க ஆஸ்திரேலியா போன போது அவரோட அப்பியரன்ஸோ, இன்னொரு ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது வளர்ந்த நாடுகளை மட்டும் இல்லாமல் வளரும் நாடுகளுக்கும் போறாரு. மற்ற நாடுகள் பல விஷயங்கள் இதில் இருக்குது. நம்ம தொடர்ந்து இதில் பேசலாம். ரெண்டும் கலந்ததாக தான் நான் இதை பார்க்க முடியுது. முற்றிலும் எதுவும் இல்லை என்றும் சொல்லிவிட முடியாது. அது நல்லது, இரண்டும் கலந்தே பார்க்கிறேன். நம்ம இன்னும் விரிவான விவாதத்திற்கு அடுத்த சுற்றுகளில் செல்லலாம். பாண்டிச்சேரியிலிருந்து திரு ஆதவன் தமிழக பாஜகவின் சார்பில் நம்முடைய நிகழார். வணக்கம் திரு ஆதவன். ஓராண்டை நிறைவு செய்திருக்கிறீர்கள். நிச்சயமாக வெளிநாட்டு பயணங்களால் மிகப்பெரிய இமாலய அளவிலான நன்மை ஏற்பட்டிருக்கும் என்பதுதான் உங்களுடைய நம்பிக்கையாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இருக்காது. என்ன மாதிரியான நம்பிக்கைகள், என்ன மாதிரியான நன்மைகள் இந்த வெளிநாட்டு பயணங்களால் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றிய அடிப்படையிலான பார்வையை சுருக்கமாக பதிவு செய்யுங்கள். நாம் விரிவாக அடுத்த சுற்றுகளுக்குள் செல்லலாம், விவாதத்திற்குள். கண்டிப்பாக மக்களுடைய நம்பிக்கை
இல்லை, வெளிநாட்டு பயணங்கள்ன்ற போது பாரத பிரதமராக அது மன்மோகன் சிங்காக இருந்தாலும் சரி அல்லது நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி, இருவருமே ஏராளமான வெளிநாட்டு பயணம் செய்திருக்கின்றார்கள். இதில் நரேந்திர மோடி ஏதோ ஒரு ஆண்டில் 18 நாடுகள் சென்று விட்டார் என்பது போலவும், ஏதோ மன்மோகன் சிங் குறைவாக சென்று விட்டார் மூலம் என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக எதிர்க்கட்சிகள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன. நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாட்டிற்கு பயணம் சென்றதற்கும் மன்மோகன் சிங் அவர்கள் வெளிநாட்டுக்கு பயணம் சென்றது மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. மன்மோகன் சிங் அவர்கள் வெளிநாடு பயணம் செய்கின்ற பொழுது ஏதோ இந்திய தேசம் பிச்சைக்கார தேசம் போல அண்டை நாடுகளிலிருந்தும் மற்ற பிற நாடுகளிலிருந்தும் இவர்கள் கடன் வாங்குவதற்காக கையேந்தி நின்ற காலம் போய் இன்று இந்திய தேசத்திலே முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நரேந்திர மோடி கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகளை முதலீடாக கொண்டு வந்து இந்திய தேசத்திலே இந்திய மண்ணிலே மேக் இன் இந்தியா என்ற திட்டத்தின் மூலமாக இந்திய தேசத்திலே இதற்கு முன்பாக வெளிநாடுகளில் சென்றோம் என்றால் இல்லை எந்த நாட்டுக்கு சென்றாலும் எலக்ட்ரானிக் பொருளாகட்டும் இல்லை ஒரு மொபைல் ஃபோன் கையில் வாங்கி பார்த்தீங்கன்னா மேட் இன் ஜப்பானுக்கும் இல்லை மேட் இன் சைனானுக்கும். ஆனால் நமக்கு இதில் மேட் இன் இந்தியான்னு ஒரு இதை நம்ம முத்திரையை பார்க்க முடியாமல் ஏங்கின காலம் போய் இன்று மேக் இன் இந்தியா என்ற திட்டத்தின் மூலம் இந்திய தேசத்திலே அத்தனை பொருட்களையும் நமது தொழில்நுட்பத்தை கொண்டு அந்நிய நாட்டின் முதலீடுகளை கொண்டு பயன்படுத்தி நம்மிடம் என்ன வளம் இருக்கின்றதோ அந்த வளங்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களிடம் என்ன திறமை இருக்கின்றதோ அதை எங்களுக்கு தாருங்கள் என்று நரேந்திர மோடி அவர்கள் இங்கே அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர்கள் செய்தது பிச்சைக்காரர்கள் போல கையேந்தி என்ற காலம் போய் இன்று எங்களது திறமையை நாங்கள் தருகின்றோம், உங்களது திறமையை நீங்கள் தாருங்கள் என்று பேசலாம். அடுத்த சுற்றுகளில் இன்னும் கூட விரிவாகவே பேசலாம். இந்த விவாதத்தில் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சுட்டிக்காட்டிக்க மன்மோகன் சிங் ஏதோ குறைவாக வெளிநாட்டு பயணம் சென்றார் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நான் ஒரு இடைவெளிக்கு போகலான்னு நினைக்கிறேன். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பெறப்பட்ட தகவல் மன்மோகன் சிங்கினுடைய அந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் ஆட்சியில் அவர் வெளிநாட்டு பயணங்களுக்காக ஆன செலவு அப்படிங்கிறது 676 கோடி ரூபாய் செலவாகி இருக்கிறது. 73 வெளிநாட்டு பயணங்கள் அந்த 10 ஆண்டு காலகட்டத்தில் சென்றிருக்கிறார் அப்படிங்கிறது. அவர் சென்ற வெளிநாட்டு பயணங்களால் ஏற்பட்ட ஈர்ப்புகள், ஏற்பட்ட முதலீடுகள் என்ன, இவருடைய இந்த ஓராண்டால் ஏற்பட்டிருக்கக்கூடிய முதலீடுகள் என்ன என்ற தளத்திலே பேசலாம். இதைத் தொடர்ந்து வெளியுறவு கொள்கை சார்ந்தும் கூட நம்ம சில விஷயங்களை அவர் சுட்டிக்காட்டுகிறார். குறிப்பாக இலங்கையினுடான அவருடைய வெளிநாட்டு பயணம் என்பது மிகப்பெரிய அளவிலே ஒரு வெற்றியை பெற இயலாத நிலையாகத்தான் இருக்கிறது என்றிருக்கிறார் கார்த்திகை செல்வன். பேசலாம். வெளியுறவு கொள்கைகள், முதலீடுகள், இவை போன்ற விஷயங்களில் மோடியின் வெளிநாட்டு பயணங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். மோடியின் வெளிநாட்டு பயணங்கள் அவை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு ஹிதாயத்துல்லா, 676 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கப்பட்டிருக்கிறது மன்மோகன் சிங்கினுடைய வெளிநாட்டு பயணங்களால். 73 வெளிநாட்டு பயணங்கள் 10 ஆண்டு கால ஆட்சியில் சென்றிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருந்த காலகட்டத்தில் மட்டுமே 15 வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் அவர் சென்றிருக்கிறார். இப்போ நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்குது, பிரதமர் இல்லை போயிட்டாருங்கிற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு ஏற்புடையது? இவர்கள் பிச்சை ஏந்தி சென்றது போல் சென்றார்கள், ஆனால் நாங்கள் அப்படி செல்லவில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வைக்கிறார் ஆதவன். அதாவது 600 சொச்சம் கோடி 10 வருஷத்துக்கு, இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் ஏறத்தாழ அதையும் தாண்டி செலவு பண்ணியிருக்காரு மோடி. அது பரவாயில்லை. ஆனால் கோவிந்தாச்சாரியார்னு அவருடைய கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்றாரு, மோடி அவர்கள் மிகப்பெரிய தவறு செய்கிறாரு, போகும்போது தொழிலதிபர்களை கூட்டிட்டு போறாரு, தனக்கு வேண்டிய தொழிலதிபர்கள், அது கூட பரவாயில்லை, ஆனா கூட வங்கி அதிகாரியும் கூட்டிட்டு போறாரு, இது மிகப்பெரிய மோசமான ஒரு செயல் என்பது காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ யாரும் சொல்லல, சொன்னது பாரதிய ஜனதாவுடைய கோவிந்தாச்சாரி. இது ஒரு புறம் இருக்கட்டும். மன்மோகன் சிங் போன விஷயம் என்னன்னு சொன்னா, இப்போ உதாரணமா 18 எடுத்துக்கங்க, வருஷத்துக்கு இது 8ன்னு வச்சுக்கங்க. யாரு? மன்மோகன் சிங் போனது வெறும் 8 இடத்துக்கு தான். அப்படி பாத்தீங்கன்னா பாராளுமன்றம் இருக்கிற காலத்துல 1 to 2 இதைத்தான் நீங்க கணக்கு போடணும். ஆவரேஜ் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இவர் அப்படி இல்லை, ஒட்டுமொத்த பயணமே பெரும்பாலும் பாராளுமன்றத்துடைய நேரங்களில் பண்ணியிருக்காரு. சரி, அதையும் ஒரு பக்கம் தூக்கி போடுவோம். என்ன நடந்திருக்கு நீங்க கேட்டீங்க இல்லையா, முதலீடுகள். அதாவது நரசிம்மராவ் காலத்தில் முதல்ல நாம் வெளி உலகத்துக்கு திறந்து விட்ட போது 126% இந்த நாட்டுக்கு முதலீடு வந்தது. ரெண்டாவது மன்மோகன் சிங் பீரியடில் 73% முதலீடுகள் அந்த 10 வருஷம் வந்தது. வாஜ்பாய் காலத்தில் 13% முதலீடு வந்திருக்கு.
இவருடைய காலத்தில் இந்த ஒரு வருஷத்துல நம்ம பெருசா கணக்கு போடலைனாலும் கூட அவர் எதிர்பார்ப்புகள் மக்கள்கிட்ட நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லிட்டு போனதன் விளைவு வெறும் 4% தான் முதலீடு வந்திருக்கு. அப்ப இந்த முதலீடுகள்ல கூட என்ன ரொம்ப தெளிவா சொல்றாங்க, அதுதான் இன்னைக்கு அமித்ஷாவும் பேசியிருக்கிறார். அவங்க ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிஜேபி கோட் பண்றாங்க. இந்தியாவில் முதலீடு செய்வதற்கே தயங்கி கொண்டிருந்த நிலை வெளிநாடுகளில் இருந்தது. நம்முடைய கோபாலகிருஷ்ணன் அதான் சொல்றாரு. இதை சரி செய்வதற்கே மோடி ரொம்ப பிரம்ம பிரயத்தனம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஊழல், அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லாத நிலை, அதிகாரிகளை ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் தாங்கக்கூடிய நிலை, இதெல்லாம் மாற்றுவதே அவருக்கு ஒரு பெரிய சவாலா இருக்குதுங்கிறாரு அமித்ஷா. அதான் அமித்ஷா சொல்றது உண்மையா? வெளிநாட்டு பத்திரிகைகள் இப்ப வெளிநாட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம், அந்த நாட்டுக்கு அவர் போயிட்டு வந்திருக்காரு. அவர்கள் பார்த்த பார்வை என்ன? வால் ஸ்ட்ரீட் பத்திரிகை என்ன சொல்லுதுன்னா, நியூயார்க், பாரிஸ், சிட்னி என உலகின் பல்வேறு நகரங்களுக்கு சென்று அந்நிய முதலீடுகளை ஈர்க்க மோடி முயல்கிறார். ஆனால் இது தொடர்பான தீர்க்கமான முடிவுகளை அவர் எடுக்காதது நம்பர் 1. உள்ள உட்கார்ந்துக்கிட்டு செய்ய வேண்டியதை செய்யாதது வெளிநாட்டு முதலீட்டாளர்களை விரக்தி அடைய செய்துள்ளது. விரக்தி போராது ஏதோ உட்கார்ந்து பேசும்போது ஒரு பிரதமர் வரும்போது அந்த தொழிலதிபர்களும் இந்த தொழிலதிபர் பேசும்போது நாங்கள் அவ்வளோ தர்றோம் இவ்வளோ தர்றோம்னு சொல்றாங்க. அதுதான் பத்திரிகையில் அனௌன்ஸ்மெண்ட்டாக வருது. ஆனா இது என்னன்னா அவங்க விரக்தியில் இருக்காங்க என்ற உண்மையை வால் ஸ்ட்ரீட் சொல்லுது. இப்போ நீங்க ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு தான் பரஸ்பரம் கைமாறி கொள்ளப்பட்டு இருக்கிறது. 400 கோடி ரூபாய் 500 கோடி ரூபாய் என்று ஒவ்வொரு நாட்டிலும், ஜப்பான் ஆகட்டும், ஆஸ்திரேலியா இன்றைக்கு யுரேனியம் தரவே மறுத்த நாடுகளில் இருந்து இன்றைக்கு யுரேனியம் தருவதற்கு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான ஒவ்வொன்றும் ஏதோ போனோம் பேசணும் அவங்க வந்து எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு அல்ல, ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி அதற்கான வேலைகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. அப்போ கோபாலகிருஷ்ணன் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார், வெயிட் பண்ணணும். நீங்க இப்பொழுதுதான் அவங்க ஒரு வருஷத்தை முடிச்சிருக்காங்க, அதற்கான முதலீடுகள் வந்து. நல்ல கேள்வி. நாட்டை நேற்று வரை யுரேனியம் இல்லாத மாதிரி, அணு மின் நிலையம் இங்க நடக்காத மாதிரி ஒரு பேச்சு அது அல்ல. இதெல்லாம் ஆஸ்திரேலியாவோட ப்ராசஸ், நம்முடைய ப்ராசஸ். வாஜ்பாய் அணுகுண்டு போட்டார்ல தேவையில்லாம, இந்திரா காந்தி போட்டதுக்கு பின்னால, அவர் போட்டதுக்கு பின்னால தான் உலக நாடுகள் ஜப்பான்ல இருந்து ஆஸ்திரேலியா வரை யுரேனியம் தரமாட்டேன்னு சொன்னது. ஆனா நாம அதுக்கு பின்னால கஷ்டப்பட்டு வாங்கி கொண்டு அமெரிக்கா ஒப்பந்தம் போட்டதுக்கே இதே பாரதிய ஜனதா எதிர்ப்பு கொடுத்தது. ஆனா அதற்கு பின்னால இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம யுரேனியம் வாங்கிக்கிட்டு தான் இருக்கோம். கனடாவில் போய் ஏற்கனவே பேசினதும் அதிகாரிகள் இந்த இத்தனை ஊருக்கு இவர் போகலைன்னா கூட நடக்க வேண்டிய நடந்திருக்கும், அதிகாரிகள் மட்டத்தில் நடந்திருக்கும். ஆனா பிரதமர் போய் என்ன நடந்திருக்குங்கிறது முக்கியம். என்ன முக்கியம் சொன்னா, 36 ரஃபேல் விமானங்களை வாங்கியிருக்காரு, ஏர் ஃபைட்டு. ஆனா அதுவும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பேசப்பட்டது. அப்ப என்ன பேசணும்னா, அங்க இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை இந்திய ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட்ல வந்து 100 விமானங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுக்கணும். இப்ப போனாரு, அதை விட்டுப்புட்டு என்ன பண்ணிவிட்டாரு, தனியார் விமானம் செய்யலான் இருக்காரு. அது கூட அந்த 100 இல்லை என்ப நஷ்டத்தை தான் நம்ம சந்திச்சிருக்கோம். நம்முடைய பாஜக நண்பர் ஆதவன் சொன்னாரு, மேட் இன் சைனா, மேட் இன் ஜப்பான் தானே இந்தியாவில் பொருட்கள்லாம் இருக்குது. எப்போ மேட் இன் இந்தியா பொருட்கள் இந்தியாவுக்கு வரப்போகுது, அதுதான் எங்களுடைய ஆதங்கம், அதுதான் எங்களுடைய ஆசையினர். பட் நான் என்ன குறிப்பிட விரும்புகிறேன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு போனார் பிரதமர் மோடி, கூடவே அதானி அவர்களை கூட்டிகிட்டு போனார். போய் மேட் இன் இந்தியாவுக்காக கையெழுத்து போடல, மேட் இன் ஆஸ்திரேலியாவுக்காக. ஆஸ்திரேலியாவில் நிலக்கரி சுரங்கம் நடத்துறதுக்கு இவருக்கு ஒப்பந்தம் வாங்கி தர்றாரு அதானிக்கு. அதுக்கு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கடன், அதில் பிறகு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அது இது ஒரு உதாரணம். இவங்க ஒன்றும் பேசுகிறதுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லை. ரெண்டாவது, நண்பர் சொன்னது இதை நான் மிக அழுத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். ஏற்கனவே காங்கிரஸ் எடுத்த முயற்சி என்ன, 18 ரஃபேல் விமானங்கள், 100க்கு மேற்பட்ட அந்த ரக விமானங்களை இந்தியாவிலே பொதுத்துறை நிறுவனமாகிய ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தயாரிப்பதற்கான முக்கியமான தொழில்நுட்பத்தை அந்த ரஃபேல் நிறுவனம் தர வேண்டும் என்று அதற்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அந்த அரசாங்கம் போயிடுச்சு, இந்த அரசாங்கம் வருது. இவங்க போய் என்னத்தை வாங்குறாங்க, 18க்கு பதிலாக 36 வாங்கி, ஆனால் இந்த தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு தருமா என்பது அந்தரத்தில் நிற்கிது. இப்போ பேட்டி வந்திருக்கு ஒரு ஆங்கில பத்திரிகையில், பாதுகாப்புத்துறை அமைச்சர்கிட்ட அந்த பத்திரிகைக்காரங்க கேட்குறாங்க, ஏங்க இந்த தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு மாற்றித்தர பிரான்ஸ் ஒப்புக்கொண்டிருக்கிறதா இல்ல சொல்லுங்க கராரா என்றால், இல்ல, இட் இஸ் இன் த ப்ராசஸ், அது இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா 36 விமானம் வாங்கினது மட்டும் உறுதி. இதுக்கு பேர் என்ன, மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா. ரஃபேல் டீல்லயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒன்று வந்து மேக் இன் இந்தியான்னு நீங்கள் ப்ராஜெக்ட் கொண்டு வந்துட்டு அதுக்கான தொழில்நுட்பங்களை இங்கே வாங்கி வந்துருக்கணும். ரெண்டாவது, ரஃபேலே வந்து பல நாடுகள் புறக்கணித்த ஒரு டெக்னாலஜி, அதை போய் நம்ம ஏன் இவ்வளோ விலை கொடுத்து வாங்கணும்? அதுலேயே சுப்பிரமணிய சாமியை சொல்கிறாரு, நான் கேஸ் போடுவேன் நீங்கள் இதில் கண்டினியூவாக போகிறீங்க அப்படின்னா, அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டே அதில் பார்க்க வேண்டியிருக்கு. ரஃபேல் மட்டும் இல்லை, தொடர்ந்து நீங்கள் இவரோட
மற்ற விஷயங்கள் இப்போ 600 கோடிலாம் ஆல 317 கோடி ஆயிருக்கிறது இந்த ஒரு 9 மாதத்துல. ஆனால் இது ஒரு பெரிய அமௌண்ட்டா நம்ம பார்க்க முடியாது. நிச்சயமா இதுல இன்னொரு விஷயத்துல அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் இப்போ அவங்க சொல்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக நீங்க முதல் சுற்றிலே அதான் வைத்தீர்கள், ஒட்டுமொத்தமாக எதுவுமே நடைபெறவில்லை என்று சொல்ல இயலாதுன்னு. ஆனால் மோடி சொல்லக்கூடிய காரணங்கள், அதாவது அமித்ஷா பாஜக சொல்லக்கூடிய காரணம் என்பது வெளிநாடுகளில் இந்தியாவை பற்றிய பார்வையே மிக மோசமாக இருக்கிறது. இப்பொழுது பேசிய ஆதவனும் அதான் குறிப்பிட்டார், அவர் பிச்சைக்காரர்களை போலத்தான் கையேந்தி நின்றார்கள். வெளிநாடுகளிலும் அப்படித்தான் பேசி அதுவும் கூட சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டது. அதுக்கான காரணம் என்னவா இருந்ததுன்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஸ்திரமான அரசாங்கம் இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு பெரும்பான்மை இருக்குது, அதனால வந்து அது மோடி இருந்தாலும் இல்ல வேற யாரோ ஒரு XY இருந்தா கூட பெரும்பான்மை அரசு இருக்கும்போது சர்வதேச நாடுகள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ப்பாங்க. கட்டாயம் மோடிக்குன்னு ஒரு இமேஜ் பில்டப் பண்ணி வச்சிருக்காங்க, அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. அது வந்து ஒரு ஸ்ட்ராங் மேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அதுல அவர் என்ன செய்ய போறாரு அப்படிங்கறத பிரச்சனை. நீங்க வந்து இன்னைக்கு எப்படி வந்து உள்ளூர்ல பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி உங்களால பெருசா செய்ய முடியலையோ. இப்போ வாஜ்பாய் காலகட்டத்திலும் ஒரு விஷயத்தை முன்னிறுத்தினார்கள், ஒரு இந்தியா ஒளிர்கிறது, வாஜ்பாயின் தலைமையில் ஒரு வலிமையான இந்தியா, வலிமையான பிரதமர். அப்போ உலக நாடுகளே எங்களை வந்து உற்று நோக்குகிறது, வேற மாதிரியான ஒரு உயரத்தில் பார்க்கிறது, ஒரு வல்லரசாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை. இன்றைக்கு மோடியும் விவகாரத்திலும் கூட அதைத்தான் முன்னிறுத்துகிறார்கள் பாஜக. உள்ளபடியே மன்மோகன் சிங்கை ஒரு பலவீனமான பிரதமராகவும் மோடியை ஒரு பலமான பிரதமராகவும் இன்றைக்கு வெளிநாடுகளில் பார்க்கிறார்கள் என்ற முழுமையாக ஏற்க முடியாதுன்ற. நீங்க வந்து மன்மோகன் சிங் அவ்வளவு மோசமா இங்க இந்தியாவுக்குள்ள அப்படியான ஒரு பார்வை தேர்தல் நேரத்தில் பாஜக உருவாக்குச்சு, அல்லது அதுக்கு 2 விஷயம் இருந்தது. ஒன்று, 2 அதிகார மையங்கள் இருந்த ஒரு அரசு அது. அதனால எப்பவுமே வந்து சோனியாவோட கண்ட்ரோல்ல இவர் இருக்காருங்கிற மாதிரியே இருக்கிறதுனாலேயே அவருக்கான முக்கியத்துவம் குறைஞ்சதுன்னு வேணா சொல்லாமே தவிர, நீங்க வந்து அவ்வளோ முழுமையாக அவருடைய இது போயிடுச்சு. ஏன்னா UPA 2ல் தான் அந்த அவங்களுக்கான அந்த பெயர் கெட்டு போனது, அது ஊழல் உள்ளிட்ட பல விஷயங்களால அந்த இமேஜ் கெட்டதே தவிர அதுல ஒட்டுமொத்தம் நம்ம கொண்டு போயிட முடியாது. அந்த மாதிரியான அடிப்படையிலான வாதங்களை வைப்பதும் கூட ஒரு இமேஜ் அடிப்படையில் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இவ்வளவு எல்லாம் போறீங்கல்ல, வெளிநாட்டு பயணங்களை கட்டாயமா மறுக்கவே முடியாது, தேவையான விஷயங்கள் நல்லா பண்றீங்க. உள்ளூர்லயும் பார்க்கணும். நீங்க இங்க ஸ்டேபிளா இல்லாத வரையில நீங்க முதலீடுகளை இந்த விஷயங்கள் போறது உள்ளூர் சார்ந்த தொழில்கள் குறித்து நாம் அடுத்த சுற்றில் விவாதிப்போம். மட்டுமே இல்ல, அதற்கில்லாத ஒரு சூழலை நீங்க நிலைநிறுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. தொழில்கள் சார்ந்த ஏன்னா 20 தொழில்கள் சிறு குறு தொழில்கள் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றன. அதுவும் குறித்து கூட நாம் மத ரீதியான ஒரு பதட்டத்தை உருவாக்கி நிச்சயமா திரு ஆதவனுடைய கருத்தை கேட்டு நான் உங்ககிட்ட வரேன். திரு ஆதவன், மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையேற்ற பிறகு ஒரு 12 மத்திய அமைச்சர்களினுடைய 21 வெளிநாட்டு பயண திட்டங்கள் பிரதமர் அலுவலகத்தில் அனுமதி பெறுவதற்காக அனுப்பப்பட்ட பயண திட்டங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்படின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவர்களுடைய வேலையும் பணியும் என்ன? எல்லா வெளிநாடுகளுக்கும் பிரதமரே செல்கிறார் என்று சொன்னால் வெளிவிவகாரத்துறை அமைச்சருடைய வேலைதான் என்ன? ஒரு 12 மத்திய அமைச்சர்களுடைய வெளிநாட்டு பயணங்களை ரத்து செய்யக்கூடிய மோடி தான் எல்லா நாடுகளுக்கும் தானே பயணப்பட்டு கொண்டிருப்பது அப்படிங்கிறது எல்லாம் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தையும் ஒரு பிம்பத்தையும் கட்டமைப்பதற்கான முயற்சியா? இல்லை இது தவறான செய்தி. என்னன்னு கேட்டிங்கன்னா, நரேந்திர மோடி பிரதமர் நரேந்திர மோடி மிக தெளிவாக யார் எந்த பணியை செய்ய வேண்டும் என்று தெளிவாக திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார். நரேந்திர மோடி 18 நாடுகளுக்கு சென்றிருக்கின்றார் என்றால் எங்களது மரியாதைக்குரிய சுஷ்மா ஸ்வராஜ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பல நாடுகளுக்கு அவரும் சென்றிருக்கின்றார். இவர் செல்லாத நாடுகளுக்கு அவரும் சென்றிருக்கிறார். அவர் செல்லவே என்று கூறுவது தவறான கூற்று. அவர்கள் அந்தந்த அமைச்சர்கள் எந்தெந்த வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டுமோ, அதாவது கடந்த காங்கிரஸ் சுற்றுலா செல்வது போல சுகபோகிகளாக விமான பயணத்தின் மூலமாக நமது நாட்டின் வரிப்பணத்தை விரயம் செய்து வெளிநாட்டு பயணங்கள் சென்றால் அப்படிப்பட்ட விரயம் இந்த அரசாங்கம் இருக்க முடியாது. பிரதமர் அதை அனுமதிக்கவும் மாட்டார். அதைத்தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் ஆக்கப்பூர்வமான பயணங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. நான் அண்ணன் அருணன் கூறியது போல சில விஷயங்களை விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். ஆஸ்திரேலியா பயணத்தின் பொழுது நரேந்திர மோடி அவர்கள் அதானியை உடன் அழைத்து சென்றார்கள். நான் கேட்கிறேன், இதுக்கு முன்பாக சென்ற பிரதமர்கள் யாருமே எந்த தொழில் அழைத்து சென்றதில்லையா? உடன் அத்தனை பிரதமர் அழைத்து சென்றார்கள். அது வந்து புரோட்டோகால். ஒரு பிரதமர் விளையாடி செல்கின்றால் சில தொழிலதிபர்கள் அழைத்து செல்வார்கள், சில மீடியாக்களை அழைத்து செல்வார்கள். இது வழக்கமான ஒன்று. அடுத்த பிரதமர் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கின்ற பொழுது கூட்டணி நீங்களும் இருந்தீர்கள். அந்த பிரதமர் மன்மோகன் சிங் பல தொழிலதிபர்களை அழைத்து சென்றார். அப்போது கேள்வி கேட்காதவர்கள் அதானி அழைத்து கேள்வி கேட்கிறேன். இன்னொன்று சொன்னீங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கோடிகளை பல கோடிகளை கடனாக கொடுத்தாரு. நீங்களே சொல்லிட்டீங்க. கடன் கொடுக்கப்பட்டது ஏதோ இனாம் அல்ல.
ஏதோ மானியம் அல்ல, கடன், வாங்கிய கடனுக்கு வட்டியுடன் அவர்கள் தொழிலை முதலீடு செய்து அங்கே இருக்கின்ற நிலக்கரை நமது இந்திய தேசத்தை இங்கே மின் உற்பத்தியை கூட்டி நாட்டுக்கு பயனளிக்க வேண்டும் என்பதற்காக திரு ஆதவன். ஆனால் நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒரு சுற்றுலா போல வந்து பிரதமர் மோடி சென்று வந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற இவர் மன்மோகன் சிங் சென்று வந்து கொண்டிருந்தாங்க ஒரு வாதத்தை வைத்தீர்கள். ஆனால் இன்றைக்கு ஊடகங்களிலும் ஆகட்டும் சமூக வலைத்தளங்களிலும் வைக்கப்படக்கூடிய செய்தி அப்படிங்கிறது எல்லா வெளிநாடுகளுக்கும் சென்று செல்ஃபி எடுத்துக் கொள்கிறார், ஊஞ்சல் ஆடுகிறார், விதவிதமாக நின்று போட்டோக்களுக்கு போஸ் கொடுக்கிறார். இவர் இந்த மாதிரியான விமர்சனங்களை மோடியின் மீது வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த ஊடகவியலாளரையும் இவர் அவருடைய பயணத்தில் அழைத்து செல்லவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் பெரிய அளவிலான பலதரப்பட்ட ஊடகவியலாளர்களையும் அழைத்து செல்வதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறார்கள். திரு அருணன் சொன்ன குற்றச்சாட்டு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு போறேன். நீங்க அடுத்த சுற்றில் அதுக்கான விடையை இன்னும் கூட சரியாக உங்களிடமிருந்து வாங்கிக் கொள்கிறேன். அதானியை அழைத்து சென்றதில் அல்ல பிரச்சனை, மேக் இன் இந்தியா என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். வெளிநாட்டிலிருந்து முதலீடுகளை பெறுவதற்காகத்தான் தொழிலதிபர்களை அழைத்துச் செல்வதாக சொன்ன நீங்கள் இங்கிருந்து முதலீடுகளை ஆஸ்திரேலியாவில் அதானி நிறுவுவதற்கு தேவையான ஒப்பந்தங்களை செய்து கொண்டிருக்கிறீர்களே, இது எந்த அளவிற்கு ஏற்புடையது அப்படிங்கிற ஒரு வாதத்தை தான் வைக்கிறாரு. நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். திரு கோபாலகிருஷ்ணன், உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மோடியின் வெளிநாட்டு பயணங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சாதக பாதங்கள் என்ன பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். மோடியின் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படுத்த போகும் சாதக பாதகங்கள் என என்ற தளத்திலேயே பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு கோபாலகிருஷ்ணன், இங்கே வைக்கக்கூடிய பரவலாக இடதுசாரிகள் உள்ளிட்டவர், ஏன் காங்கிரசும் கூட வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது 20 தொழில்களை சிறு குறு பட்டியலில் இருந்து நீக்கியிருக்கிறார்கள். ஒரு ஊறுகாய் தயாரிப்பு, மெழுகுவர்த்தி தயாரிப்பு, தீப்பெட்டி தயாரிப்பு, மரச்சாமான்கள் தயாரிப்பு, இந்த மாதிரியான தொழில்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருப்பது, பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருப்பது, அதற்கான முதலீட்டு உச்சவரம்பு அதிகப்படுத்தப்பட்டிருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அமெரிக்கா போன்ற நாடுகள் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு சரிவை சந்தித்த காலத்தில் கூட இந்தியா பொருளாதாரத்தில் ஓரளவு நின்றார்கள், ஸ்திரத்தன்மையோடு நின்றதற்கு இந்த தொழில்கள் எல்லாம் ஒரு காரணங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. இதை பற்றிய ஒரு உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, இது பாலிசி டெசிஷன் இந்த மாதிரியான 20 தொழில்கள் எடுத்தது அப்படிங்கிறது வந்து அவங்க ரிவ்யூ பண்ணலாம் லேட்டரான. அது எந்த மாதிரியான நிலைப்பாடு வந்து கவர்மெண்ட்டுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது இல்லை. பட் த ஹோல் ஐடியா இப்போ அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த மேக் இன் இண்டியா ஐடியா அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக பிஸ்னஸ். இப்போ ஆஸ்திரேலியன், இப்போ அந்த அடானி இதெல்லாம் கூட அங்கே கோல் ஃபீல்ட்ஸ் இருந்து அது பவர் ஜென்ரேஷன் இந்தியாவுக்கு தான், அதற்கு உண்டான அப்ஜெக்டிவ் தானே தவிர அங்கே அந்த கண்ட்ரிக்கு அந்த பவர் ஜென்ரேஷனுக்கு உண்டான கோல் ஃபீல்ட்ஸ் அக்வயர் பண்ணுறதான அப்ஜெக்டிவ். ஸோ இது இந்த மாதிரியான விஷயங்கள் தான். அதாவது நம்மளுடைய இந்த என்டையர் மேக் இன் இண்டியா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய தொழில்கள் டெவலப் பண்ண, அதாவது இந்த 8 to 10% growth அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இப்போ இருக்கக்கூடிய பாலிசி, அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த பாலிசியால் நிச்சயமாக பாசிபிலிட்டி கிடையாது. ஆனால் அதற்கு உண்டான பொட்டன்ஷியல் நம்மள்கிட்ட இருக்குது. நம்மள்ட்ட மேன் பவர் இருக்குது, ரிசோர்ஸ் இருக்குது. சரியான வகையில் பாலிசி மேக்கிங் அப்படிங்கிறது வந்து சரியான வகையில் இருக்கலை இவ்வளோ நாளாக. அந்த ஒரு மிஸ்ஸிங் லிங்க் இல்லை, அதுதான் இப்போ நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி, நாட்டினுடைய வருமானத்தில் கிட்டத்தட்ட 45 விழுக்காட்டை நிறைவு செய்பவை இந்த 20 பட்டியலில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள். 45 விழுக்காடு கிட்டத்தட்ட 10 கோடி மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தொழில்கள். இந்த தொழில்களுக்கு இவர்கள் ஏன் முக்கியத்துவம் கொடுக்காமல் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய முதலீடுகள் எந்த அளவிற்கு தேவையோ அதே அளவிற்கு இங்கே இருக்கக்கூடிய தொழில்கள் தேவை, இந்த கோட்டை சின்ன கோடாக்கித்தான் அந்த கோட்டை பெரிய கோடாக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்கல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது இந்த தொழில்கள் வந்து டெஃபினட்டாக அதனுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்தது அப்படின்னா அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக அதை திருப்பி அந்த பட்டியலில் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் இருக்க தான் வேணும். அதற்குண்டான இப்போ அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அதற்குண்டான வாய்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. திரு அருணன், வெளிநாடுகளில் மோடி பேசுகின்ற பொழுது இந்த முதலீட்டை தாண்டி, இந்த விஷயங்களை தாண்டி இந்தியர்கள் அவமானப்பட்டு கொண்டிருந்தார்கள், வெட்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பு வரை. இப்பொழுதுதான் தலை நிமிர்கிறார்கள் என்பது போன்ற பேச்சுக்களை மிக கடுமையான அளவில் காங்கிரஸ் இடதுசாரிகள் எல்லாம் எதிர்த்தீர்கள். அந்த பேச்சை குறித்து உங்களுடைய பார்வை? அதாவது அந்த பேச்சுக்களுக்கு நான் அதை விளக்க சொல்வதற்கு முன்பு நண்பர் வந்து அதை லேசாக சுட்டி காண்பிச்சார். உண்மையில் ரொம்ப வேதனையாக இருக்குது. நீங்கள் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி பார்த்தீங்கன்னா நம்ம தான் ரொம்ப பள்ளத்தில் கிடக்கிறோம். சீனா இறக்குமதி இங்கே அதிகம். இங்கே இருந்து அங்கே ஏற்றுமதி, இதர நாடுகளுக்கான ஏற்றுமதியை பெருக்கணும். ஏற்றுமதியை பெருக்குவதில் சிறு குறு நடுத்தர தொழில்கள் மிக முக்கியமான பங்கை வகிக்கின்றன என்பதை நண்பர் உள்ளிட்ட அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள்.
அப்படி என்றால் அதை ஊக்குவிப்பதற்கு பதிலாக ஏற்கனவே சிறு தொழில்களுக்கு ஒதுக்கப்பட்டது ஏற்கனவே 800 ஐட்டங்கள் இருந்துச்சு. இவங்க புண்ணியத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வந்து கடைசியாக 20 இருந்துச்சு. அந்த 20ஐயும் மோடி அரசு நீக்கி விட்டுச்சு. அப்படி என்றால் இந்த சிறு குறு நடுத்தர தொழில்கள் எப்படி ஊக்குவிப்புக்கு உட்படும், எப்படி ஏற்றுமதி பெருகும் என்று எனக்கு தெரியல. இப்போ மேக் இன் இந்தியா மேட் இன் இந்தியாங்கிறாங்க. இங்கே ஏற்கனவே மேக் இன் இந்தியா பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு என்ன பண்றீங்க? அவங்கள அழித்து விட்டு புதிதாக என்ன மேக் இன் இந்தியா? இப்போ கேட்ட 6000 கோடி ரூபாய் ஸ்டேட் பேங்க் பணத்தை கொண்டு போய் ஆஸ்திரேலியா நிலக்கரி சுரங்கத்தில் போட்டு அதுக்கு பிறகு அங்கிருந்து என்ன கிடைக்கும் ஒன்று உறுதி இல்லை. ஆகவே இவங்களுடைய பேச்சுக்கும் செயலுக்கும் சுத்தமாக தொடர்பு இல்லை என்பதை முதலில் பதிவு செய்கிறேன். அடுத்தாப்புல இந்த பேச்சுக்கள் எல்லாம் ரொம்ப வினோதமாக இருக்குது. எனக்கு உண்மையிலேயே ஒரு வெளிநாட்டுக்கு போகிறது எப்படி இருக்குன்னா, இந்த ஆடு மேய்ச்சதும் ஆச்சு அண்ணனுக்கு பொண்ணு பார்த்ததும் ஆச்சுங்கிற மாதிரி இவர் வந்து தன்னுடைய பிம்பத்தை பெரிதாக ஆக்கி கொள்வது தான் இவருடைய பயணத்தின் பிரதான நோக்கு என்று எனக்கு படுகிறது. அதே நேரத்தில் அத்தோடு சேர்த்து சில ஒப்பந்தங்கள் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிம்பத்தை பெரிதாக்குவதற்காக அவர் முயலுகிறார் என்பதுக்கு போகிற ஒவ்வொரு நாட்டிலையும் பொதுக்கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கார். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், வெளிநாடுகளுக்கு போக வேண்டியது அவசியம். அந்த நாட்டுடைய தலைவர் அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை சந்தித்து அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் மத்தியில் பேசி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதில் என்ன தவறு இருக்குதுன்னு அந்த இந்தியர்கள்ட்ட போய் என்ன பேசுறாரு? அரசியல் பேசுறாரு. என்ன அரசியல்? முன்பு நடந்த காங்கிரஸ் ஆட்சி எல்லாம் சிறப்பாக இருந்துச்சு நம்ம சொல்லலை. அது இங்கே உள்நாட்டிலே நீங்கள் வந்து பேச வேண்டிய பேச்சு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா பூராமே ஊழலாம் மலிஞ்சிருந்துச்சு அவ்வளவு காலமும். இப்பதான் நான் வந்து சரி பண்ணிட்டேன், அவ்வளவு குப்பையில அள்ள வேண்டியது. வாஜ்பாய் ஆட்சி 10 ஆண்டையும் சேர்த்து அவர் இதை கண்டிக்கக்கூடிய இடதுசாரிகள் உள்நாட்டு பிரச்சனை உள்நாட்டில் தான் தீர்க்க வேண்டும் அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறீங்க. இங்கே விமர்சிக்கலாம், இங்கே விவாதத்துக்கு உட்படுத்தப்படலாம் அப்படிங்கிற சூழலில் குஜராத் கலவரத்தை மையப்படுத்தி அவர் அமெரிக்காவிற்கு செல்ல முயன்ற பொழுது அவர் பிரதமராக இல்லாத காலகட்டத்தில் அவருக்கு விசா அளிக்காதீர்கள் என்று இங்கிருந்து கையெழுத்து போடப்பட்டு இல்ல அப்படி கையெழுத்து போட்டது நாங்க ஏற்கல. உதாரணம் சீதாராம் யெச்சூரி கையெழுத்து போட்டாலும் அப்ப பரபரப்பா பத்திரிகைகளை வச்சு பிறகு அவர் இல்லைன்னு மறுத்து ஆமான்னு எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. அந்த நிலைப்பாட்டை நாங்கள் ஏற்கவே இல்லை. அது வேற விஷயம். நாங்கள் இப்பொழுதும் சொல்லுகிறோம், நீங்க போய் வெளிநாட்டில் போய் அந்த நாட்டு அதிபர்களுடன் பிரதமருடன் ஜனாதிபதியுடன் பேசி உறவுகளை ஏற்படுத்தி இந்தியாவுக்கு என்ன செய்ய முடியும் என்று யோசிக்க. உதாரணமா பிரிக்ஸ் நாடுகள் அந்த கூட்டத்துக்கு போனது மிக முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அங்கே போய் என்ன தெரியுமாச்சு, அங்கே வந்து உலக வங்கிக்கு போட்டியாக ஒரு புதிய வங்கியை உருவாக்குனாங்க. அதுக்கு பெயர் தான் நம்மளால் கொடுக்க முடிஞ்சு. அந்த பெயர் வந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க், புதிய வளர்ச்சி வங்கி. நம்ம கொடுத்த பேர் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அவருடைய தலைமையகம் இந்தியாவுக்கு வரணும், டெல்லிக்கு வரணும் என்று அழுத்தம் கொடுத்து ஒன்றும் முடியல. இவரால் மோடியால ஷாங்காய்க்கு போயிருக்குது. நான் இப்படி ஒவ்வொன்றா சொல்ல முடியும். நீங்க இதுல கவனம் செலுத்துக்கு பதிலாக போய் பொதுக்கூட்டத்தில் போய் பேசிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? இதுல ஒரு பாசிட்டிவ் ஒரே ஒரு விஷயத்தை நீங்க கேட்ட கேளுங்க. 20-22 விஷயங்களை வந்து ரிமூவ் பண்ணா எப்படி வரும்? அதாவது ஒரு பாடல் உண்டு, மயிலை பிடிச்சி காலை ஒடிச்சு ஆட சொல்லுகிற உலகம் வாங்க, அல்லது குயிலை பிடிச்சி வாயை அடைச்சு பாட சொல்ல முடியும். அது மாதிரி வாயும் காலையும் உடைச்சதே காங்கிரஸ் தான அவர் சொன்னார். 64 விழுக்காடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் நல்லா தான் இருந்துச்சு. நான் சொன்னது 800 இருந்த மயிலினுடைய காலை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு அதை 20 மைல் ஆக்குனதே காங்கிரஸ் தான சொன்னார். 820 எல்லாம் இல்ல. நேற்று வரையும் காங்கிரஸ் ஆட்சி காலம் இருந்த வரையும் சிறு தொழில்களுக்கு அந்த பாதிப்பு என்பது இல்லை. ஏன்னா எது எது பெரிது செய்யணுமோ பெரிது செஞ்சாங்க. இந்த 22 என்பது சாதாரண தீப்பெட்டி, பட்டாசு, மெழுகுதிரி, ஊதுபத்தி, இது மாதிரி விஷயங்களை நாங்க ஒழிச்சிட்டு முத்ரா வங்கிங்கிறாங்க. என்னமோ புதுசா முத்ரா வங்கி பேர் தான் மாற்றம். ஏற்கனவே சிட்கோ இருந்துச்சு. இது ஒரு நான் என்ன சொல்ல வர்றேன், இதுக்கு அல்லாம இந்தியாவில் இவர் செய்ய வேண்டியது 2000 ப்ராஜெக்ட் வந்து முடக்கத்தில் இருக்கு. 18 லட்சம் கோடி ப்ராஜெக்ட் முடக்கத்தில் இருக்கு. 21,000 கோடி வந்தது கூட பெரும்பாலும் ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. எப்ப இவர் போனதன் விளைவு என்ன என்பதுதான் முக்கியம். போனதுனால என்ன வந்துச்சு? ஒன்னும் வரல. ஒரே ஒரு விஷயம் முடிச்சுக்கிறேன். அண்ணன் சொன்ன மாதிரி அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த கதை மட்டும் இல்ல, அதாவது மாடு மேட்ச மாதிரி ஆச்சு, மச்சானுக்கு பொண்ணு பார்த்த மாதிரி இவர் வந்து சுத்துற மாதிரி ஆகி போச்சு. அதே நேரத்துல வந்து தன் கார்ப்பரேட்டுகள் தனக்கு உதவிய கார்ப்பரேட்டுகளுக்கு உதவுன மாதிரி ஆயிப்போச்சு. அடிப்படையில் ஓராண்டிற்குள்ளாக ஒரு பிரதமருடைய வெளிநாட்டு பயணங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நன்மைகள் ஏதும் இல்லை அப்படிங்கிற ஒரு முன்முடிவிற்கு வருவது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்? ஏன்னா ஜப்பானோடு பல மில்லியன் டாலர்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாட்டோடையும் சொல்ல முடியும் நம்மளால 400 கோடி ரூபாய் அமெரிக்கா ஒரு ரோட் மேப் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது அவங்க முழுமையா இது உடனே நம்ம பலனெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இன்னொரு பாசிட்டிவான அம்சம் நான் பார்க்கறது, அதை இன்னும் முழுமையாக அவர் விரிவுபடுத்தணும். அவரோட பிரதமரோடு மாநில முதலமைச்சர்களை கூட்டு போறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. அது
ஃபட்னவிஸ்ல ஆரம்பிச்சார், இப்போ வந்து மம்தா பானர்ஜி பங்களாதேஷ்க்கு போறாங்க. இந்த விஷயத்தை வந்து அவர் இலங்கைக்கு போயிருந்த போது கூட தமிழகத்திலேருந்து கூட்டிட்டு போயிருக்கணும். ஆனால் அதுல நிறைய தவறுகள் நடந்தது. அதுல இது ஒரு பார்ட். தமிழ்நாட்டு அதுல வந்து எந்த விதத்திலும் பங்களிப்பு இல்லாம அப்ப அதுல நடந்த அரசியல் அப்படிங்கிறது ஒரு தனி பார்ட்டா இருக்குது. இந்த விஷயங்களை நம்ம பாசிட்டிவா தான் பார்க்கணும். வெளி விவகாரத்துறை விவகாரங்களில் ஃபார் எக்ஸாம்பிள் சீனாவிலிருந்து அந்த அதிபரோ பிரதமரோ இங்கே வருகிறார்கள், ஆனால் எல்லையில வந்து ஊடுருவல் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இந்த அப்போ வெளிவிவகாரத்துறை விவகாரங்களில் அண்டை நாடுகளுடனான அந்த நட்பை மேம்படுத்திக் கொள்வதில் இவங்க பேசுவதை தாண்டி அந்த நாடுகளினுடைய நடவடிக்கையில் வேறு மாதிரியாக இருக்கிறதா? முழுமையா வந்து மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அவர் வந்து ஒரு பாசிட்டிவான தொடக்கத்தில் ஆரம்பிச்சார். சார்க் நாடுகளுடைய தலைவர்கள் அழைத்ததில் ஆரம்பிச்சு பதவியேற்புக்கு அழைத்ததுல இருந்து ஒரு பாசிட்டிவ் சைன் ஆரம்பிச்சாரு. ஆனா பாகிஸ்தானோட தடால்னு அவங்க பேச்சுவார்த்தை நிறுத்தினது மாதிரி சில விஷயங்களும் தப்பான நடந்துச்சு மூவ். ஆனால் அதற்கு பிறகு நீங்க வந்து சுத்தி இருக்கிற நாடுகள், இப்ப நேபாளில் ஒரு பிரச்சனைங்கும் போது உடனடியாக அங்க போய் நிக்க நீங்க திரும்பி போங்கன்னு அவங்க சொன்ன நிலைமையெல்லாம் வேற, அது நம்ம மீடியா இருக்கலாம். ஆனால் உடனடியாக அங்க போய் உதவிக்கு நின்னது, அல்லது அந்த இடத்துல வந்து நான் சார்க்ல நான் ஒரு இம்பார்ட்டன்டான பர்சன், நான் உன்னோட பிரச்சனைகளை நான் கையில் எடுத்துக்கிறேங்கிறதுக்காக முதல்ல போய் நீங்க நேபாளத்தை நினைவுபடுத்தினால் நேற்று கூட இந்த வாரத்தில் ஒரு அங்கமாக அதை வைத்தோம். ஆனால் அதற்கான பெரிய விடையை தேட முடியவில்லை. பர்மாவில் தற்பொழுது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை குறித்து மிகப்பெரிய அளவிலே இந்தியா தன்னுடைய எந்த நிலைப்பாட்டையும் சொல்லவில்லை அப்படின்னு இங்கே எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குரல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நேபாளத்தில் அது இயற்கை பேரழிவு, அதனால் உதவினார்கள். இங்கே வந்து அது வேறு ஒரு நாட்டினுடைய அந்த கோடையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வேறு ஒரு நாட்டினுடைய பிரச்சனை என்பதால் எங்களால் தலையிட முடியாது என்று வைக்கக்கூடிய வாதம் எந்த அளவுக்கு ஏற்படுது? இல்ல அப்படிதான் சொல்லி நீங்க இலங்கையிலையும் பார்த்தாங்க. நம்ம ரெண்டுத்தையும் அதை ஒரே மாதிரி தான் பார்க்க வேண்டியிருக்கு. எங்க மனித உரிமை மீறல்கள் இருந்தாலும், எங்க இனவாதம் இருந்தாலும் அதை வந்து கடுமையா தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு நிலைங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான அரசாங்கத்துக்கு ரொம்ப அவசியம். பெரும்பான்மை அரசு இருக்கிறது. திரு ஆதவன், இப்ப இங்க 20 தொழில்களை சிறு குறு பட்டியலிருந்து நீக்கப்பட்டதில் தொடங்கி இன்னொரு விஷயத்தை மிக முக்கியமாக கோட் பண்ணாங்க. வெளிநாடுகள் இல்லாமல் இவர் சென்று இந்தியாவில் இந்தியர்கள் ஒவ்வொருவரும் வெட்கி தலைகுனிந்திருந்தார்கள், இந்தியாவுடைய நிலைமை மாறிவிட்டது, கடந்த ஓராண்டிற்கு முன்பு வரை இந்தியர்கள் தலைகுனிந்திருந்தார்கள் என்றெல்லாம் பேசுகின்ற பொழுது அது வாஜ்பாய் ஆட்சி காலத்தையும் சேர்த்தே தான் சொல்கிறார்னு அருணன் ஒரு வாதத்தை வைக்கிறார். வாஜ்பாய் ஆட்சி காலத்திலும் கூடவா இந்தியர்கள் இவ்வாறு தான் இருந்தார்களா? அப்போ இந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை வெளிநாடுகளில் கட்டமைப்பதன் மூலமாக தன்னை ஒரு கதாநாயகனாக முன்னிறுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு போக்கு மட்டுமே மோடியிடம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்களுடைய பதில்? இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னா வசதியாக ஒரு சில விஷயங்கள் வந்து மறந்துடுறாங்க, இல்லை மறைச்சிடுறாங்க. ஒரு காலத்தில் பார்த்தா இந்திய நாடு வந்து அதனுடைய பலம் என்பது இந்து மகா சமுத்திரத்திலே அந்த கடல் எல்லையிலே இருக்கின்ற ஆதிக்கம். இந்தியாவுடைய ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியிலே அது அழிவுக்கு சென்று வல்லவர் வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி காலத்திலே முத்துமாலை திட்டம் என்கின்ற திட்டத்தின் மூலமாக அந்த இந்திய கடல் எல்லையிலே இந்தியாவின் ஆதிக்கத்தை கூட்டுவதற்காக முயற்சிகளை செய்து வந்தார். ஆனால் அதற்கு பின்பாக 10 ஆண்டுகள் தொடர்ந்து மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியிலே சில்க் மேரிடைம் ரூட் என்கின்ற திட்டத்தை சீன அரசாங்கம் அறிவித்து இந்தியாவின் கடல் எல்லைகளிலே இந்தியாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற வகையிலே பர்மாவில் துவங்கி அது பின்பு பர்மாவிலே கொக்கோ தீவுகள் என்ற தீவுகள் இந்திய அரசாங்கம், அதாவது இவர் நேரு காலத்தில் இந்தியாவுடைய தீவுகளை அவர்கள் பர்மாவுக்கு தாரை வார்த்தார்கள். எப்படி நம்ம கச்சத்தீவு தாரை வார்த்தா அது மாதிரி அந்த தீவுகளை சீனாவிடம் அவர்கள் ஒப்படைத்து சீனா அங்கே அமர்ந்து கொண்டு ஒரிசாவில் நமது ஏவுகணை தளத்தை நேரடியாக கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார். இதுபோல இலங்கையிலே ஹம்பர் தோட்டாக சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த பக்கம் பாகிஸ்தான் போன்ற நாடுகளே அவர்கள் துறைமுகங்களை அமைத்து அங்கே அவர்கள் நேரடியாக அமர்ந்து கொண்டு இந்தியாவை கண்காணிக்கின்ற, இந்தியாவை கட்டுப்படுத்துகின்ற அந்த சில்க் மேரிடைம் ரூட் என்ற திட்டத்தை அறிவித்து இந்தியாவை கட்டுப்படுத்தி வந்தார்கள். இந்திய கடல் எல்லை இந்தியா கட்டுப்படுத்தப்பட்டால் இந்தியாவில் வெளியே வரவே முடியாது. இந்தியா கிட்டத்தட்ட அது முடங்கி போகின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படும். இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு சூதிலிருந்து நமது இந்திய தேசத்தை மீட்டு எடுப்பதற்காக இந்திய அரசாங்கம் முனைந்து கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாக லுக் ஈஸ்ட் என்ற திட்டத்தை அறிவித்து நமக்கு எங்கெல்லாம் நமக்கு மிக ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ஸ்ல நமது செல்வாக்கை கூட்ட வேண்டுமோ, நமது பாதுகாப்பு பலத்தை கூட்ட வேண்டுமோ, என்னுடைய கேள்வி வச்சுக்கிறேன் திரு ஆதவன். சுருக்கமாக இப்போ ஒரு பரவலாக மோடி மீது வைக்கப்படக்கூடிய இன்னொரு வாதம் அப்படிங்கிறது திரு ஆதவன், பரவலாக மோடியின் மீது வைக்கப்படக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது அவர் வந்து இன்னும் தேர்தல் முடியவில்லை அப்படிங்கிற மனநிலையே இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. இப்போ நான் தொகுப்பாளர்னா இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக நடத்தியே தீர வேண்டும், நடத்தப்பட வேண்டும், அதை சரியாக செய்யணும்னா யார் செய்யணும்? நான் தானே செய்யணும். ஸோ ஒரு பிரதமர் அப்படின்னு சொன்னால் இந்தியாவை வல்லரசாக்க வேண்டும், அந்த கடமை உங்களுக்கு எல்லாம் இருக்கிறது. யார் நோக்கி சொல்றாரு? அவர் தானே அங்கே டிசைடிங் அத்தாரிட்டி, அவர் தானே அதை செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற. காங்கிரஸ் கட்சியில் ஒரு பிரதமர் இருந்தார்ல,
மன்மோகன் சிங் இருந்தார்ல, ஏன் செய்யல நாங்க கேட்கிறோம். இல்ல அதுதான் நான் கேக்குறேன். இல்ல நான் மன்மோகன் சிங் ஏன் செய்யல? இல்ல செய்யலங்கிறதுனால தான் உங்க ஆட்சிக்கு திரு கொண்டு ஆதவன் வந்திருக்காங்க. அதை அப்சல்யூட்லி இந்திய தேசம் பலவீனப்பட்டு போடுது. இல்ல அது அல்ல ஆதவன் என்னுடைய கேள்வி என்பது காங்கிரஸ் அதை செய்யவில்லை என்று மக்கள் தீர்மானித்த காரணத்தினால்தான் காங்கிரசுக்கு மிகப்பெரிய தோல்வியையும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் பரிசாக கொடுத்தார்கள். வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு இப்ப இந்த ஓராண்டில் ஒரு பொதுவாக வைக்கக்கூடிய வாதம் அப்படிங்கிறது இப்ப எதிர்க்கட்சிகள் ஒவ்வொரு விஷயமாக சுட்டிக்காட்டி ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். ஆனால் ஆளும் கட்சி தரப்பிலிருந்து வரக்கூடிய பதில்கள் அப்படிங்கிறது இந்தியாவுடைய பொருளாதாரம் மேம்பட்டிருக்கிறது, இந்தியர்கள் அனைவரும் சிறப்பாக இருக்கிறார்கள், இந்தியா ஒளிரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது, இந்த மாதிரியான வாதங்கள் தான் வைக்கப்படுகிறது. ஆனால் அவங்க சொல்லக்கூடியது அப்படிங்கிறது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகும் இங்கே பெட்ரோல் டீசல் விலை குறையவில்லை, விலைவாசி உயர்வு ஏறிக்கொண்டே இருக்கிறது, வேலையில்லா திண்டாட்டம் விவசாயிகள் தற்கொலை இன்னும் குறையவில்லை. இந்த மாதிரியா அவங்க வைக்கக்கூடிய எல்லா வாதங்களுக்கும் ஒன் பை ஒன்னா பதில் சொல்லாமல் இந்தியா சிறப்பாக இருக்கிறது, இந்தியர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் என்பது மாதிரியான வாதங்கள் என்பது ஒரு பொதுக்கூட்ட மேடையில் பேசுவது போலத்தான் இருக்கிறது. இல்ல சார், நான் என்ன சொல்றேன், இப்ப நான் சொன்ன இந்த விஷயத்தை சீன அரசாங்கம் அறிவித்த அந்த சில்க் ரூட் திட்டத்தை யாராவது மறுக்க முடியுமா? சீனா நேரடியாக தனது ஆதிக்கத்தை இலங்கையில கொண்டு, அதாவது நரேந்திர மோடி பிரதமர் ஒரு திட்டத்துல மாலத்தீவுல இந்த பிரச்சனை வந்தபோது சீனா தன்னுடைய காலை இப்ப மாலத்தீவுல இறங்கி இருக்கு. இந்தியா என்ன பண்ணுச்சு? அப்ப நீங்க இப்ப நம்ம இந்த ஓஷனை கையில எடுக்கணும் அப்படின்னா அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் மாலத்தீவுல. இப்ப அங்க சீனாவுடைய நீங்க ஒரு இதை இறங்கிட்டேன்னா நீங்க என்ன பண்ண முடியும்? இந்தியா அப்ப ஏன் அதுல சைலண்டா இருந்தீங்க? இந்திய அரசாங்கம் அங்க என்ன பண்ணுச்சப்போ? சார், மாலத்தீவு பிரச்சனை ஏற்படுகின்ற போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமருடைய பயண திட்டத்தையே கேன்சல் பண்ணாரு. அவர் போயிருந்தா ஓரளவுக்கு அங்க அந்த பிரச்சனையே வராம கூட இருந்திருக்கலாம். எடுக்க முடியாது. அதுதான் அவசர கதியில நம்ம எந்த முடிவு, ஒரு ஆட்சி மாற்றமே வராம இருந்திருக்கும். இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாட்டினுடைய பிரதம அமைச்சர் அந்த நாட்டுக்கு போயிருந்தா அங்க இருந்து அந்த பிரச்சனையே நடக்காம இருந்திருக்கும். பயண திட்டத்தை கேன்சல் பண்ணாரு. ஒன்னும் அவசரப்பட்டுலாம் எடுக்க வேண்டியல. வங்காளதேசத்துல 650 சதுர கிலோமீட்டர் இப்ப தூக்கி கொடுத்திருக்கோம். 100 கச்சத்தீவுக்கு சமம். கொஞ்சம் சீனாவுக்கு போகும்போது நம்ம மேப் அவுட் ஆகி போச்சு. 10 ஆண்டுகள் மேப், அதாவது சீனாவுக்கு அவர் போன நேரத்துல ஜம்மு காஷ்மீரும் அருணாச்சலம் ப்ளீஸ் அவர் முடிச்சிட்டு யாராவது நான் முடிச்சிடுறேன். திரு ஆதவன், நம்ம நிறைவு பகுதி என்ன நினைக்கிறோம், நிறைவாக ஒரு கேள்வி முடிச்சிடறேன். அந்த கேள்விக்கு சேர்த்து வேறு என்ன நீங்கள் செய்திருக்கிறீர்கள், இவையெல்லாம் சாதனை சில்க் ரூட்டை விட்டுருங்க, அதை தாண்டி வெகு சிறப்பான ஒரு 5 விஷயங்களை இந்த வெளிநாட்டு பயணங்களால் இந்தியாவில் இந்த ஒரே ஆண்டில் அதுக்கான ரிசல்ட் நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதை செய்திருக்கிறோம், இதற்கான ரிசல்ட் இன்னும் 5 ஆண்டுகளில் நிச்சயமாக தெரிய வரும் என்று ஒரு 5 விஷயங்களை சுட்டி காட்டுங்கள். நான் ஒரு கேள்வி வச்சிடறேன். 20 தொழில்களை சிறு குறு பட்டியலிருந்து நீக்கியிருப்பது என்பது உள்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை பாதிக்காதாங்கிற ஒரு குற்றச்சாட்டை இடதுசாரிகள் தொடர்ந்து வைக்கிறார்கள். இந்த கேள்வியும் இணைத்து நீங்கள் ஒரு 5 விஷயத்தை சுட்டி காட்டுங்க, நம்ம நிறைவு பகுதிக்கு போகலாம். இல்லை, இப்போ நீங்கள் இந்த சிறு குறு தொழிலை இப்போ பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவித்திருக்குது, அதுவே நிறைவு கிடையாது. அதில் என்ன மாற்றங்கள் தேவையோ நாட்டின் நலன் கருதி மாற்றங்களை செய்வதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கின்றது. கருத்துக்களை மக்களிடம் கேட்டு அறிந்து நிச்சயமா அந்த மாற்றங்களை நாங்கள் செயல்படுத்துவோம். தொழில்கள் பாதிக்கின்ற வகையிலே சிறு குறு தொழிலாக இருந்தாலும் சரி, பெரிய எதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் செய்யாது. 5 விஷயங்கள் அந்த வெளிநாட்டு பயணங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நன்மைகள் என்று ஒரு 5 விஷயங்கள் மட்டும் சொல்லுங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடந்த 10 ஆண்டுகளிலே இந்த தேசம் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்து பொருளாதார ரீதியாக நாம் அதாவது 17ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் உலக நாடுகளின் பொருளாதாரத்தில் ஒட்டுமொத்த 25% தன்னகத்தை கொண்டிருந்த தேசம் இந்த தேசம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வல்லரசாக பொருளாதார இந்த தேசத்தை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் அதற்கான பொருளாதார தேவை மிகப்பெரியது. அதை தேவையை பூர்த்தி செய்வதற்காக நமது பொருளாதாரத்தை மட்டும் வைத்துக் கொண்டு நாம் செய்துவிட முடியாது. அந்த தேவையை கொண்டு வருவதற்காக அண்டை நாடுகளிலிருந்தும் அந்நிய நாடுகளிலிருந்தும் முதலீடை ஈர்ப்பது ஒரு முக்கியமான விஷயம். அதுபோல இந்திய தேசம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் பல துறையை நம்மிடம் தொழில்நுட்பம் உங்களுக்கான சரியா நேரத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நேரம் இல்லை, இன்னும் 5 நிமிடங்கள் தான் நிற்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்னா 18 வெளிநாட்டு பயணங்கள், 2 முறை நேபாளத்துக்கு சென்றதை வைத்து 19 வெளிநாட்டு கொண்டு வருவது. சொல்லுங்க. உயரிய தொழில்நுட்பங்களை இந்திய தேசத்துக்கு கொண்டு வருவது ஒன்று, இன்னொன்று முதலீடுகளை கொண்டு வருவது இன்னொன்று இந்தியாவிலே மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமா அத்துணை பொருளை எந்த நாட்டுக்கு சென்றாலும் பொருட்கள் எல்லாம் இந்திய தேசத்தின் பொருளாக இருக்க வேண்டும், அது ஒன்று. இன்னொன்று ஆர்னன் சார் சொன்னாரு,
ஏற்றுமதியை அதிகப்படுத்த வேண்டும் என்று. அந்த ஏற்றுமதியை கூட்ட வேண்டும் என்றால் இங்கே உற்பத்தியை நாம் கூட்டியாக வேண்டும். இது போன்ற பல விஷயங்களில் அடங்கி. நன்றி திரு ஆதவன். நான் வந்து அதான் திருப்பி கேட்டேன். நான் இதெல்லாம் என்ன திட்டங்கள் என்று கேட்கவில்லை, என்ன நடந்திருக்கிறது. இப்போ நான் இதை செஞ்சுட்டேன், இந்த விதைகளை ஊன்றி இருக்கிறேன், இவற்றிற்கான அறுவடை இதுவாக இருக்கணும், 4 மாங்கன்று நட்டுருக்கிறேன், 2 நெல்லி செடி நட்டுருக்கிறேன் என்று சொல்வது போல் எவற்றை சரியாக சொல்ல முடியும் என்று கேட்டிருந்தேன். நீங்கள் ஒரு பொருளாதார நிபுணராக மோடியின் பயணங்களில் இந்தந்த விதைகள் ஊன்றப்பட்டிருக்கின்றன, இவை விருட்சமாக வளரும் என்று சொன்னால் ஒரு 5 விதைகளை சுட்டி காட்ட முடியும். மெயினாக கான்ஃபிடன்ஸ் ரெஸ்டார் பண்ணது ஒரு மிகப்பெரிய அது எந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கலான வாதம் மாதிரி தானே தெரியுது. நான் கேட்கிறது ஒரு எக்கனாமிக்கலா ஒரு புள்ளி விவரத்தோடு எஸ் இந்த பயணத்தின் மூலமாக இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நன்மைகள் இது, ஆனால் இது உடனடியாக தெரியாது, 5 ஆண்டுகளில் தெரியும், ஏன் 10 ஆண்டுகள் கூட வச்சுக்கோங்க. அப்படி ஒரு 5 விஷயங்கள், 2 விஷயங்கள். இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இப்போ போகக்கூடிய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய முதலீடுகள், அதாவது நம்மளுடைய சதவீதம் ஜிடிபி 8 to 10% 10% மேலே க்ரோ ஆகணும் அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நிச்சயமாக பத்தாது. நமக்கு எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பல துறைகளில் வேண்டியிருக்கு. அதற்குண்டான ஒரு சரியான கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ அவர் எடுத்திருக்கிறது அவரோட லீடர்ஷிப் ஸ்டைல் வேறு. அது அவர் வந்து பர்சனலாக அவர் இது ஃபாரின் மினிஸ்டர் இல்லாமல் அவர் நேரடியாக போய் கண்ட்ரிஸ் போய் விசிட் பண்ணுறது, அது அவருடைய லீடர்ஷிப் ஸ்டைல். ஆனால் அந்த கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணாதான் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நாட்டுக்கு அவர் சொன்ன அந்த விஷயம் தான் ஒரு நம்பிக்கை உள்ளபடியே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வெறும் ஊடகங்களில் வரக்கூடிய வார்த்தைகள் மட்டும்தானா? உள்ளபடியே உங்களால் அது முற்றிலும் மறுக்க முடியுமா? மன்மோகன் சிங் இருந்த காலகட்டத்தை விட மோடியினுடைய காலகட்டத்தில் அவரை சுற்றி கட்டமைக்கப்பட்ட பிம்பங்களினுடைய அந்த எதிரொலி அப்படிங்கிறது வெளிநாடுகளிலும் ஒலித்திருக்கிறது. அது ஒரு நம்பகத்தன்மை இந்தியாவின் மீது ஏற்படுத்தியிருக்கிறது. நிச்சயமா சர்வதேச நாடுகளில் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறாரு, பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறாரு. அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கும். நம்ம சொல்றது என்னன்னா, நீங்க வந்து ஒரு ரோட் மேப்பாக போட்டிருக்காங்க, தொடக்கம் ஓரளவுக்கு தொடங்கியிருக்காங்க, அதை மறுக்கவே முடியாது. வெளிநாட்டு பயணங்களை பொறுத்த வரைக்கும் 1-2 நாடுகளில் விஷயங்களை தவிர்த்து, நீங்கள் பாகிஸ்தான் அல்லது இலங்கை உள்ளிட்ட சில விஷயங்களை தவிர்த்து பெரும்பாலும் நெகட்டிவிட்டி எதுவும் கிடையாது. எல்லாமே பாசிட்டிவுக்கான ஒரு அம்சங்களாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நிறைவாக மிகச்சரியாக சொல்கிறேன், மோடியை விட மிக கேவலமாக சகோதரர் ஆதவன் பேசினார். மோடியாவது நான் இந்தியனாக பிறந்ததில் வெக்கப்படுகிறேன்னு 1 வருஷத்துக்கு முன்னே மக்கள் சொன்னாங்கன்னு சொன்னார், வாஜ்பாயும் சேர்த்து. ஆனால் இது மிக மோசமானதுன்னு மக்கள் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. அது மாதிரி தான் இந்தியாவில் இருந்த இந்த முந்தைய பிரதமர்கள் வாஜ்பாய் உட்பட பிச்சை எடுத்தார்கள்ங்கிற வார்த்தையை சொன்னார். மோடியை உயர்த்துவதற்கு இந்த மாதிரி செய்தது மிகப்பெரிய தவறு. நீ வெளிநாட்டின் விஷயமா இருக்கிறதுனால நியூயார்க் டைம்ஸ் என்ன சொல்லுதுன்னா, வெளியுலகின் பார்வையில் சீனாவை விட இந்தியா பொருளாதாரத்தில் வேகமாக வளர்ந்து ஒரு நாடாக தோன்றலாம், ஆனால் இந்தியாவுக்குள் வேலை வாய்ப்புகளில் மந்த நிலை காணப்படுகிறது, தொழில் வாய்ப்புகளுக்கும் நீண்ட நாள் காத்திருக்க வேண்டியிருக்கு. அப்ப இன்றைக்கு மோடி போன விஷயங்கள்ல எந்த பெரிய சக்சஸ் இல்ல. இந்த வேலை வாய்ப்பு நிலை மந்தமாக காணப்படுவதற்கு இந்த ஓராண்டு ஆட்சி மட்டும் தான் காரணம். ஒரே ஆண்டு அவங்களால பிராக்டிகலா யோசிங்க. நான் சொல்றது ஏற்கனவே முந்தின ஆட்சியினுடைய சதவீதத்தை சொன்னேன், இப்பொழுதே சொல்லிட்டேன். இப்ப போன 18 நாடுகள்ல 5-6 நாடுகள்ல தான் ஒப்பந்தம். அது பிரணாப் முகர்ஜி போனாலும் பண்ணுவாங்க, சுஷ்மா ஸ்வராஜ் போனாலும் பண்ணியிருக்காங்க. இந்த நாட்டில் பிரதமரே என்னால் பண்ண முடியும். ஆனா அந்த 18 நாடுகள்ல 6 நாடுகள் தவிர மீதி மியான்மர், நேபாள், பர்மா, மொரிசியஸ், இப்படி ஸ்ரீலங்கா எல்லாமே நம்ம நாட்டு பணத்தை கொடுத்துருக்குமே ஒழிய, ஆனா அங்கிருந்து எதுவும் வருதா இல்லையானா நமக்கு சரியான ஸ்ரீலங்கா மாதிரி இதுவரை அதுவும் அவசியம் தானே, அதுவும் அவசியம் தானே. 5 நாடு இதுவரை 300 நாள் மீன் பிடிச்சாங்க. இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? 65 மணி நேரம் கூட கிடையாது. நம்ம அது ஒரு பெரிய ஏன் சொல்றேன், நேரம் கடந்து விட்டது. ஒட்டுமொத்தமா இது ஃபெயிலியர் தான ஒழிய. அதாவது இந்த அரசு வந்து வெளிநாட்டு மூலதனத்தை மட்டுமே நம்பி இருப்பதாக படுகிறது. இந்தியாவின் தொழில் வளர்ச்சிக்கு உள்நாட்டு மூலதனத்தை பிரதானமாக நம்பி அதை வளர்த்தெடுத்து அதன் மூலம் வெளிநாட்டு மூலதனத்தை ஈர்ப்பது என்பதுதான் சரியான ஒரு உத்தியாக இருக்கும். அந்த பார்வையை இந்த அரசுக்கு கிடையாது என்பதை உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னா, ஏற்றுமதி செய்ய வேண்டியது அவசியம் என்று நண்பர் ஆதவன் ஒத்துக்கிட்டாரு. ஆனா சிறு தொழில்களை பூரா ஒழிச்சு கட்டி அதை ஒழிச்சு கட்டினா அப்புறம் சீனாக்காரன் தான் வருவான், அவனுடைய தான் வரும். ஆகவே அடிப்படையே கோளாறா இருக்கு. ஒன்று பொருளாதாரத்தை பொறுத்தவரை இந்த வெளிநாட்டு பயணத்தினால என்ன ஒரு காங்கிரீட்டாக நமக்கு வந்திருக்குது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தா போது இலங்கை தமிழர் பிரச்சனையும் தமிழக மீனவர் பிரச்சனையும் உடனடியாக தீர்த்து வைப்போம். நாங்கள் 1 வருஷம் ஆயிடுச்சு, எதுவும் நடக்கல என்பது மட்டுமல்ல, மீனவர்கள் டெல்லியில போய் சுஷ்மா ஸ்வராஜ் பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க இந்திய அமைச்சர் மாதிரியே பேசல, இலங்கை அமைச்சர் மாதிரி பேசினாங்க. இதுதானங்க பயன். இல்ல நீங்க நம்ம நேரம் இல்லை இருந்தாலும் கூட 4 பேரும் சில குற்றச்சாட்டு வச்சனால ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க மறுப்பு சொல்லலாம். சொல்றேன் சுருக்கமாக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மட்டும் மறுப்பு சொல்லுங்க சார். இலங்கை விஷயத்திலே
இலங்கை விஷயத்திலே இலங்கையிலே வாழுகின்ற தமிழ் மக்கள் வாழுகின்ற பகுதிக்கு இதுவரையிலே எந்த இந்திய பிரதமரும் சரி, எந்த இந்திய அதிகாரியும் என்ன சரி, செஞ்சாங்கங்கிறதா சார் அமைச்சரும் அவசியம். நேரடியாக சென்று அவர் குரலை காங்கிரஸ் கேட்டு பணம் கொடுத்திருக்கு, இவர்கள் ரயில்வே போட்டிருக்கு, நீ என்ன அங்கே- பண்ணீங்க? இல்ல இப்போவோ விஜயம் தான் முக்கியம், பயணம் தான் முக்கியம். ஒரு பைசா கொடுத்துட்டு வரல. பணம் என்ன கொடுத்தீங்க, காரியம் பணம் நடந்துச்சு? கொடுத்தீங்க, ஆயுதம் 10,000 கோடி கொடுத்தீங்க, கொடுத்திருக்கு, நீ மக்களை ஒரு பைசா கூட கொடுக்காம பிரயாணம் பண்ணிட்டு இல்ல. வந்திருக்கீங்க. நன்றி 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 திரு ஆதவன். நல்லது நன்றி எவ்வளவு நன்றி ஆயுதம் கொடுத்தீங்க, திரு எவ்வளவு ஆதவன். ஆயுதம் கொடுத்தீங்க. இல்ல, இல்ல, எப்படி இலங்கையில வந்து எல்லாமே இது? UPA இந்த வீடு வீடு கட்டறதுக்கு கட்டறதுக்கு ஒரு காரணமா இந்த காரணமா சாப்பிட்டானே. திரு ஆதவன் நன்றி. நம்ம இந்த அளவில் நல்லது நல்லது நன்றி 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 திரு ஆதவன். நான்கு பேருக்கும் நன்றி. எந்த விவாதமே ஒரு புள்ளியில் முற்றுப்பெறுவதில்லை தான், இருந்தாலும் தொடர்ச்சியாக நீட்டிப்பதற்கு நேரம் அனுமதிக்க மறுக்கிறது. நன்றி. இந்த அளவில் நாம் நிறைவு செய்யலாம். அரங்கில் வந்து இணைந்த உங்கள் நால்வருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். திரு ஆதவன் பாண்டிச்சேரியில் இருந்து சற்றே உடல்நிலை சரியில்லை என்று அப்படின்னு நினைக்கிற ஆதவனுக்கு, இருப்பினும் கூட எங்களோடு எங்கள் அழைப்பை ஏற்று எங்களோடு இணைந்தீர்கள். திரு ஆதவன், உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த அளவில் நாம் நிறைவு செய்வோம். பொதுவாக வெளிநாட்டு பயணங்களால் என்ன நன்மை என்ற தளத்திலேயே இந்த விவாதத்தை தொடங்கினோம். அது வெளிவிவகாரத்துறையாக இருக்கலாம், அல்லது பொருளாதார முதலீடுகளை ஈர்ப்பதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும், எந்த அடிப்படையிலாக இருந்தாலும், இன்றைய உலகமயமாக்கல் சூழலில் வெளிநாட்டு முதலீடுகள் என்பது நிச்சயமாக தேவை என்பதை யாரும் எந்த இடத்திலும் மறுக்க இயலாத ஒரு உண்மைதான். ஆனால் அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய உள்நாட்டு உற்பத்தி, உள்நாட்டு விவசாயிகள், சிறு குறு தொழில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற வாதத்தையும் நாம் முற்றிலும் புறந்தள்ளிவிட முடியாது. அவர்களும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்களே என்பதை மட்டும் மீண்டும் நினைவுபடுத்தி இந்த அளவிலே நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். பறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. அந்த வகையிலே மீண்டும் மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.